Hello friends, welcome to Smile Kids. நம்ம விஜய் டிவியில் குக் வித் கோமாளி சீசன் 2 ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்திருக்க போட்டியாளர் தான் அஸ்வின் குமார். இவருடைய பயோகிராஃபி பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறையவே சேனல்ஸ் இருக்குது. குறிப்பாக சன் டிவி, விஜய் டிவி, சி தமிழ் இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. இந்த எல்லா சேனல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணிக்கூருக்கு வந்து சமையலுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு எபிசோடை வந்து ஒதுக்கிடுவாங்க. ஸோ அதில் வந்து புது புது டிஷ்ஷஸ்லாம் வந்து அவங்க சமைச்சு காட்டுவாங்க. ஆனால் அதே மாதிரி நிகழ்ச்சி தான் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம விஜய் டிவியில் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ விஜய் டிவி பார்த்திங்கன்னா அதிலிருந்து ஒரு படி மேலே போய் ஸோ 5-6 கோமாளிகளை வந்து குக் பண்ணுறவங்க கூட அவங்க விளையாட விட்டுருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்பவும் என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி ஃபேமஸான நிகழ்ச்சி தான் இந்த குக் வித் கோமாளி. சீசன் 1 பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. இப்போது சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் வந்துருக்கவர் தான் பார்த்திங்கன்னா அஸ்வின் குமார் பார்த்திங்கன்னா 7th May கோயம்புத்தூர் தமிழ்நாட்டில் தான் வந்து அவர் பிறந்திருக்காரு. ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஸ்கூலிங்கை வந்து கார்மல் கார்டன் ஸ்கூலில் வந்து ஸ்கூலிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து அவருடைய பிஇ பேச்சுலர் டிகிரியை வந்து முடிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வின் குமார் வந்து நிறையவே ஷார்ட் ஃபிலிம்ஸ் அது மட்டும் இல்லாமல் டெலிவிஷன் ஆட்ஸ்லையும் நடிச்சிருக்காரு. ஸோ டெலிவிஷன் ஆட்ஸில் பார்த்திங்கன்னா ஓவியா கூட நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டர் வைட் வேஷ்டிகளையும் கூட அவர் நடிச்சிருக்காரு. இது தொடர்ந்து தான் பார்த்திங்கன்னா அவர் வந்து தமிழ் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ஸோ அவர் பார்த்திங்க அப்படின்னா துல்கர் சல்மான் நடித்த ஓ காதல் கண்மணி அப்படிங்கிற தமிழ் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக அறிமுகமானார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விஜய் டெலிவிஷன்லேயும் கூட ஒரு சீரியலில் ஹீரோவாக நடிச்சிருந்தார், ரெட்டைவால் குருவி அப்படிங்கிற சீரியலில். ஸோ இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நிறையவே ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நம்ம ரியோராஜ் கூட பண்ணியிருந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் த இயர் அப்படிங்கிற அவார்டையும் வந்து அந்த ஃபிலிம் பெற்றிருக்கு. அஸ்வின் குமாரோட ஹாபிஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளேயிங் கிட்டார் அண்ட் சிங்கிங். ஸோ அஸ்வின் குமார் பார்த்திங்கன்னா இன்னுமே மேரேஜ் ஆகலை. இந்த குக் வித் கோமாளி சீசன் 2ல் பார்த்திங்கன்னா அவர் மட்டும்தான் கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக ஸ்டைலிஷாக இருக்கார். நம்ம சிங்கர் சிவாங்கி பார்த்திங்கன்னா அவருக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கண்ணாக இருக்குது. ஸோ அதை அந்த சீசன் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அஸ்வின் குமார் பார்த்தோன்னா உங்களுடைய ஒப்பீனியனை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது போல் வேறு யாரும் பயோகிராஃபி தெரியணும் அப்படின்னு மறக்காமல் பதிவிடுங்க. தேங்க்யூ.